வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோவில் நாம் சமீபத்தில் கேரளாவில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடந்திருக்குது. ஒரு 30 இடங்களில் இடைத்தேர்தல் நடந்திருக்குது. வெறும் 30 இடத்தில் நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல், அதனுடைய முடிவுகள் பற்றி பேசணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். கேரளாவில் 2026 ஏப்ரல் மே மாதத்தில் நம்மோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. இந்த 30 இடங்களில் நடந்த இடைத்தேர்தல் அப்படின்றது கேரளாவினுடைய 14 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தில் நடந்திருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. வயநாடு மாவட்டம் இல்லாமல் மீதி 13 மாவட்டத்திலையுமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த 30 வார்டுகளும் 30 இடங்களும் இருந்திருக்குது. அங்கே தான் இடைத்தேர்தல் நடந்திருக்குது. ஸோ இதை நாம் ஒரு ஒப்பீனியன் போல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் மாதிரி டைரெக்டாக மக்கள் கொடுத்த தீர்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இதனுடைய முடிவுகளை நம்ம இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி கேரளாவில் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரியே திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி கேரளாவில் எல்டிஎஃப் யூடிஎஃப், கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைமையிலான எல்டிஎஃப், காங்கிரஸ் பார்ட்டி தலைமையிலான யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 5 ஆண்டுகளை மாறி மாறி ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த 2 முறையாக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த தொடர்ந்து 5 ஆண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி போன முறை தேர்தலில் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சு தற்பொழுது 9வது ஆண்டா கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆட்சிக்கு எதிரான அலை, முதல்வருக்கு எதிரான அலை அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் இருக்குது. வழக்கம் போல காங்கிரஸ் கட்சியில் இப்போவே வந்துட்டு யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்களுக்கு இடையில சரியான போட்டி களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமுமே வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது. இந்த 30 இடங்களில் நடந்த தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்குது, களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக 30 இடங்களில் தேர்தல் நடந்திருக்குது. 15 இடத்துல எல்டிஎஃப்பும், 12 இடத்துல யூடிஎஃப்பும், ஒரு இடத்துல எஸ்டிபிஐயும், 2 இடத்துல மற்றவர்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 2 இடத்துல ஜெயிச்ச மற்றவர்கள் அவர்களும் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் 17 இடத்துலையும், காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் 12 இடத்துலையும், எஸ்டிபிஐ ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி எந்த இடத்துலையும் ஜெயிக்கவில்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஏற்கனவே இந்த 30 இடத்துல யார் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப் 3 இடத்தை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ அவர்கள்கிட்ட இருந்த 3 இடம், 2 இடம் காங்கிரஸுக்கும், ஒரு இடம் எஸ்டிபிஐக்கும் போயிருக்குது. இந்த எஸ்டிபிஐ காங்கிரஸினுடைய ஆதரவோடு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 இடத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி இழந்திருக்கிறாங்க. அதே காங்கிரஸ் கட்சி கூட்டணி பெற்றிருக்கிறார்கள். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் 20 தொகுதியில் 18 தொகுதி ஜெயிச்சாங்க. ஒரு இடத்துல எல்டிஎஃப்பும் ஒரு இடத்துல பிஜேபியும் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கேக் வாக்காக இருக்கும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான நிலைமை இப்போ இல்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது. எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. காங்கிரஸுக்கு சாதகமாக களம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு களம் அப்படியெல்லாம் ரொம்ப டஃப்பாகவே இருக்குது. அதே நேரத்தில் இந்த 30 இடத்துல கூட 3 இடத்தை எல்டிஎஃப் இழந்திருக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு எதிரான அலையும் அதிகமாகவே களத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. களம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. கேரளாவினுடைய சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் அப்படின்றத இந்த 30 இடங்களில் நடந்த தேர்தல் முடிவுகள் வழியாக நம்ம கணிக்க முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.